குழம்பு நல்லெண்ணெயில் செய்யலாங்க. நான் வந்து கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் கலந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இது பொன்னிறமாக வரட்டும் இந்த சோம்பு போட்டு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டை குழம்புக்குங்க இந்த மாதிரி மீடியம் சைஸில் நாட்டு தக்காளி 3 வச்சுக்கலாம். பொன்னிறமாக வரணுங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பொடி போட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் மிளகு காரல் வாடை இல்லாமல் இருக்கும். நம்ம சாப்பாடு வைக்கிறப்பங்க அரிசி ஃபஸ்ட்டு தண்ணியை அலசி கீழே ஊற்றிட்டு 2வது தண்ணியில் குழம்பு வச்சிங்கன்னா திக்காக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ரேஷன் அரிசியாக இருந்தால் அந்த தண்ணியை ஊற்றாதீங்க, பச்சை தண்ணியில் வைக்கலாம். இதை ஊற்றிக்கலாங்க. நான் யூஸ் பாருங்கள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு போடாதீங்க. நல்லா இது கொதிக்க ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அந்த மிளகா மல்லி வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். அதுக்கு பிறகு பார்க்கலாம். இப்படி மூடி வச்சிடணும். இந்த முட்டை குழம்புக்குங்க தேங்காய் வந்து ஒரு மூடி அரைச்சிருக்கேன். லாஸ்ட்டாக நைஸாக அரைச்சிட்டு கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்குறேங்க. பெரும் பாருங்கள் எவ்வளோ வச்சேன், எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள். இதில் ஊற்றி தேங்காயை ஊற்றி ஒரு 7 நிமிஷம் கொதிக்க ஆரம்பித்து ஒரு 7 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இல்லைன்னா இது நல்லா கொதிச்சு வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இது பாருங்கள் 2 முட்டையை இதில் ஊற்றினா தான் ஃப்ளேவர் கிடைக்கும், முட்டை குழம்புங்கிற ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டு வரும். வேக வச்ச முட்டை இருக்குது பாருங்கள், அதை 2 பக்கமும் லைட்டாக வகுந்து விட்டுட்டு இதில் போட்டால் அது உள்ளே குழம்பு போய் முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டை எல்லாத்தையும் போட்டுட்டு நான் காமிக்கிறேன். முட்டையை பொத்து ஊற்றிக்கலாம். இதில் வேக வச்ச முட்டையை போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.